أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلما قضى موسى الأجل وسار بأهله آنس من جانب الطور نارا قال لأهلهم كثوا إني آنست نارا لعلي آتيكم منها بخبر أو أجد على النار هدى. அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையினால் மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஃபிரௌனுடைய சம்பவத்தில் மூன்றாவது கிழமையாக நாங்கள் இன்று மதியனிலிருந்து திரும்ப ஈஜிப்துக்கு போகிற சம்பவத்தை தொடர்ந்து இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய உதவியினால் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஃபிரௌனுடைய சம்பவத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனை விரும்பிவிட்டால் அந்த மனிதனை அல்லாஹ் எவ்வாறு பாதுகாக்குகிறான், எவ்வாறு அரவணைக்கிறான், எவ்வாறான கவனிப்பை மேற்கொள்கிறான் என்கிற விடயத்தை எங்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிறப்பிலிருந்து முடியும் இறப்பு வரை காட்டியும் இந்த சம்பவத்தினூடாக எங்களுக்கு என்ன செய்ய முடியும், நன்றாக காண முடியும். அந்த அடிப்படையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மதியனிலே 20 வருட காலங்கள் 10 வருடம் அந்த மனைவிக்குரிய மகரை செலுத்தினார்கள். மீதமுள்ள இன்னும் 10 வருடத்தை கழித்துவிட்டு 20 வருடங்கள் மதியனிலே கழித்துவிட்டு 2 பிள்ளைகள் மற்றும் மனைவியோடு, பிள்ளைகளுடைய குர்பானி வந்தில்லை, மாறாக தௌராத்தில் 2 பிள்ளைகள் இருந்தார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. அது எங்களுக்கு எவ்வாறு வழங்க முடியும் என்று சொன்னால், இந்த இடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் தனது குடும்பத்தை பார்த்து பன்மையுடைய வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். இங்கு நீங்கள் இருங்கள், நான் அந்த நெருப்பு காண்கின்ற அந்த நெருப்பு வழங்குகின்ற இடத்துக்கு நான் சென்று வருகிறேன். அந்த இடத்தில் அவர்கள் பன்மையுடைய வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்கிற அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது மனைவி மட்டும் அந்த இடத்தில் இருக்கவில்லை, மாற்றமாக அந்த மனைவியோடு இன்னும் 2 பிள்ளைகள் இருந்தார்கள் என்கிற செய்திகளுக்கு என்ன செய்கிறது, புலப்படுகிறது. அப்போ வருகின்ற நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார், தனது ஊரை 20 வருட காலம் நாட்டை பிரிந்திருந்து ஊருக்கு போக வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது. தாய் சகோதரர்கள் இருக்கிறார்கள். எனவே தனது குடும்பத்தை கூட்டிக் கொண்டு அப்படியே திரும்ப வருகிறார்கள். வருகின்ற நேரத்திலே தூரத்தில் ஒரு வெளிச்சம் வழங்குகிறது. அந்த வெளிச்சத்தை கண்டவுடன் குடும்பத்தை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் இந்த இடத்துல இருங்க, நான் இந்த இடத்துல மேற்கொண்டு காண்கிறேன். அப்போ அந்த இடத்துல போயிட்டு நான் என்ன செய்யுது, நாம் எந்த இடத்தை நோக்கி இப்போ பயணிக்கிறோம் என்கிற ஒரு செய்தியை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அவ்வாறு இல்லை என்றால் நாங்கள் பயணிக்கின்ற இப்போ நேரம் இரவு நேரமாக இருக்கிறது, குளிராக இருக்கிறது. எனவே நெருப்பு இருக்கிறது, நெருப்பை எடுத்துக்கொண்டு வருவது நான் என்ன செய்யலாம், குளிர் காயலாம் என்று சொல்லிவிட்டு செல்கிறார்கள். முதலாவது, நாங்கள் எந்த இடத்தை நோக்கி செல்கிறோம், நாங்கள் தற்பொழுது எந்த இடத்தில் இருக்கிறோம், எவ்வாறான இடம் என்கிற ஒரு செய்தியை என்ன செய்ய முடியும், அங்கு இருக்கக்கூடியவர்களிடமிருந்து பெற முடியும். அடுத்தது, அங்கிருந்து நெருப்பை நான் எடுத்துக்கொண்டு வருகிறேன், அந்த நேரத்தில் நாங்கள் இரவு நேரத்தில் பயணிக்கிறோம், எனவே எங்கள் அனைவருக்கும் குளிர் காய்வதற்கு இலகுவாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு செல்கிறார்கள். அந்த இடத்துக்கு சென்றவுடன் அந்த நெருப்பு இருக்கக்கூடிய துவா என்ற பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்கிலே வெளிச்சம் இருக்கிறது. அந்த வெளிச்சத்தை நோக்கி செல்கிறார்கள். ஒரு மரம் ஒன்று இருக்கிறது, மலை இருக்கிறது, மலைக்கு கிட்ட ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்துக்கு கிட்ட வெளிச்சம் வருகிறது, நெருப்பு மாதிரி. ஆனால் அது உண்மையில் நெருப்பு கிடையாது, ஒளி, வெளிச்சம். அந்த இடத்துக்கு போன உடனே அல்லாஹ் பேசுகிறான் மூசா அலைஹிஸ்ஸலாமோடு, யா மூசா இன்னி அனல்லாஹு ரப்புல் ஆலமீன், மூசாவே நான் தான் இந்த உலகத்தாருடைய இரட்சகன் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாமோடு கதைக்கிறான். அப்ப அந்த நேரத்தில் ஒரு ஆடு மேய்த்தவர், அந்த நேரத்தில் மதியனிலே ஆடு மேய்த்தவர், தன்னுடைய கையிலே தடி இருக்கிறது. அந்த தடியை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கீழே போடுங்கள், உங்களுடைய அந்த தடியை கீழே போடுங்கள். கீழே போட்ட உடனே தான் அந்த தடி பெரியோர் பாம்பாக மாறிவிடுகிறது. அந்த தடி என்னவாக மாறுகிறது, பெரியோர் பாம்பாக மாறுகிறது. பாம்பாக மாறியவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்கள், திரும்பி பார்க்காமைக்கு அந்த இடத்தை பயத்தில் என்ன செய்யறாங்க, ஓட ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா மூசாவே நீங்கள் பயப்பட வேண்டாம், அதை பிடியுங்க, அந்த தடியை அந்த பாம்பை என்ன செய்யுங்க, பிடியுங்க. இன்னக மினல் ஆமினீன், உங்களுக்கு எந்த விதமான தீங்கும்
ஏற்பட மாட்டாது. உங்களுக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்பட மாட்டாது. ஏன்? நான் தான் படைக்கக்கூடியவன், நான் தான் பொருட்களிலே ஒவ்வொரு விதமான சக்தியை கொடுக்கக்கூடியவன். சில நேரங்கள் நாங்கள் விழுந்திருப்போம், கீழே விழுந்திருப்போம், ஆனால் பட வேண்டிய இடத்தில் பட்டும் இருக்கும், ஆனால் எந்த விதமான ஆபத்தும் வந்திருக்க மாட்டார். இது யாருடைய காரியம்? இந்த வேலையை செய்தது யார்? அல்லாஹ் எங்களை பாதுகாக்க நாடி இருக்கிறான். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த அளவுக்கு அவரை தூக்கி ஆக்கல் வீசல்ல, அவங்களே என்னது மின்ஜனீக்கு சொல்லக்கூடிய ஒரு இயந்திரம். இவ்வாறு என்னது ஒரு குண்டை நாங்கள் வீசுவதாக இருந்தால் எவ்வாறு நாங்கள் ஒரு இயந்திரத்தை பயன்படுத்துவோமோ அதே மாதிரி ஒரு இயந்திரத்தை வைத்து அதிலிருந்து அவ்வளவு மிச்ச காலம் சேகரித்து எரியூட்டப்பட்ட நெருப்பு, விறகுகள் அதிகமான காலங்கள் 2 வருடங்கள் 3 வருடங்கள் சேகரிக்கப்பட்டு எரியூட்டப்பட்ட நெருப்பு, அதற்கு ஒரு பறவை கூட செல்ல முடியாது, அவ்வளவு ஜுவால அந்த நெருப்பு. வீசப்பட்டார்கள், கட்டியிருந்த கயிறு பற்றியது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்படவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கப்படுவதற்கு பின்னால் நீங்கள் உலகத்திலே கழித்த காலங்களில் எது உங்களுக்கு சிறப்பான காலம், உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பல கட்டங்களை கடந்திருப்பீங்களே, அந்த கட்டங்கள்ல நீங்க சிறப்பாக வாழ்ந்த ஒரு கட்டம் ஒன்று இருந்தால் அது எது என்று கேட்டாங்க. சொன்னாங்க, நான் அந்த நெருப்புள்ளுக்கு 40 நாள் இருந்தேன், 40 நாள். அந்த கட்டம் தான் எனக்கு உலகத்திலே வாழ்ந்ததுல மிக சிறப்பான அழகான ஒரு கட்டம். ஏன்? அந்த நெருப்ப மிச்சம் குளிரும் இல்லாமைக்கு மிச்சம் சூடும் இல்லாமைக்கு ஆக்கி கொடுத்தார். அப்ப எனவே நீங்கள் உங்களுக்கு எந்த விதமான தீங்கும் என்ன செய்யாது, ஏற்பட மாட்டாது, நீங்க பயப்பட தேவையில்லை. அப்ப என்ன செய்யறாங்க, அந்த கடியை அந்த பாம்பை பிடிக்குகிறார்கள், திரும்ப அது என்னவாக மாறுகிறது, கடியாக மாறிவிடுகிறது. அது இது முதலாவது ஒரு அத்தாட்சி. இது ஒரு முதலாவது அத்தாட்சி. அல்லாஹ் இவர் நபி என்று அறிமுகப்படுத்துவதற்கு முன்னால் அல்லாஹ் இவங்களுக்கு கொடுத்த அற்புதம் முஅஜிஸா. முஅஜிஸாண்டா என்ன? அது அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு ஒரு முறை ஒன்று இருக்கும். இந்த உலகத்தில் இப்படி தாண்டு அந்த முறைக்கு மாற்றமாக அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய, அல்லாஹ் உருவாக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி ஆற்றலுக்கு தான் என்ன சொல்லப்படும், முஅஜிஸா என்று சொல்லப்படும். கத்தினா என்ன செய்யணும், வெட்டணும். அதுதான் உலக நடைமுறை. நாங்கள் வெட்டினால் வெட்டப்பட மாட்டேங்குது, அது கத்தின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இது வந்து உலகத்துக்கு மாற்றமான ஒரு புதிய விடயம், ஆச்சரியம், ரேர். அப்படின்னு நாங்கள் என்ன செய்வோம், சொல்லுவோம். ஒரு கடி இருக்கிறது, நாங்கள் அடித்தால் ஒரு மனிதனுக்கு வலிக்க வேண்டும், வலிக்கிறீர்கள், அவருக்கு இன்பமாக இருக்குன்னு சொன்னால் அது உலகிற்கு வலிமையான ஒன்று. அந்த மாதிரி தான் முஅஜிஸா என்று சொன்னால் அது உலகிற்கு வலிமையான மாற்றமான ஒன்று. இது யார் ஏற்படுத்தக்கூடியது? அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். யாருக்கு? ரசூலாக அனுப்பக்கூடிய அந்த ரசூலுக்கு அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். இதற்காக தான் ஒரு நபி என்கிறதுக்கு ஒரு அத்தாட்சியாக உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு சாதனமாக அல்லாஹ் என்ன செய்கிறான், ஏற்படுத்துகிறான். ஏன்? மனிதர்களாகிய நாங்கள் எங்கட சில கண்ட காட்சிகள் அதே மாதிரி கேள்விப்பட்டவையும் இதற்கு போதுமான ஒன்று இருந்தால் தான் என்ன சொன்னால் நம்புறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். எனவே ஒரு ரசூல் நபி வந்து நான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சொன்னால் நாங்கள் அதற்கு என்னது, ஒரு மனிதன் தானாக ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதற்கு என்ன அத்தாட்சி, அதுக்கு என்ன சான்று, அதுக்கு என்ன ஒரு ஆதாரம் என்று நாங்கள் என்ன பொதுவாக மனிதன் கேட்கின்ற ஒரு வழக்கம் இருக்கும். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் ஒவ்வொரு ரசூல்மார்களுக்கும் அனுப்பும் போது அந்த காலத்தில் உள்ள மக்கள், அந்த அரசன், அந்த மனிதன் பொய்ப்பிக்கும் போது எடுத்துக்காட்டாக ஒரு சான்றாக ஏற்படுத்தக்கூடியதுதான் முஅஜிஸா, அற்புதம் என்று பெயர். முஅஜிஸாவுக்கு பேர் முஅஜிஸா. முஅஜிஸாக்கள்ல ஆக பிரதானமான முஅஜிஸா குர்ஆன். அடுத்த முஅஜிஸாக்கள் இருக்குதே அது அந்த நபிய காலத்தோட முடிஞ்சு, அந்த நபி இருக்கும் வரைக்கும் அந்த முஅஜிஸா இருக்கும், அதை யாராலும் முயற்சிக்க முடியாது. அந்த நபி மௌத்தா போனதுக்கு பின்னால் அந்த முஅஜிஸாவும் செஞ்சிடும், முடிவடைஞ்சிடும். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒட்டகம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒட்டகம், அல்லாஹ் நபி என்கிற அந்த இதுக்கு ரசூல் என்கிறதுக்கு ஒரு ஆதாரமாக சான்றாக கொடுத்தான். அடுத்த எல்லா மிருகங்களும் குடிக்கிற எல்லா தண்ணியையும் இந்த ஒரு ஒட்டகம் மட்டும் குடிச்சிடும். அதுல வரக்கூடிய பாலை முழு ஊர் மக்கள் குடிப்பார்கள். அது செத்தத்தோட இருந்துச்சு. அது அவங்க கொண்டு கொலை செஞ்சாங்களே கூட்டம், அந்த ஒட்டகத்தை கொலை செய்தார்கள். அதன் விளைவாக அவர்கள் அந்த நபியை பொய்ப்பித்தார்கள். அதன் விளைவாக அவருக்கு தண்டனை வந்தது. அப்ப அந்த ஒட்டகம் செத்தவுடன் அந்த மோஜிஸாவாகிட்டது, முடிவடைந்தது. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் மறைச்சதுக்கு பின்னால
இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முஅஜிசாக்கள் 2. அது ஒன்று கடி, அடுத்தது கை, அடுத்தது கட்டமாக வரும். இந்த 2 முஅஜிசாவும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மரணிக்கிறதோட முடிஞ்சிட்டது. அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்வாங்க, மக்களை நோயுற்றவங்களை உயிர்ப்பினது மௌத்தானவங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய சக்தி அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான் அல்லாஹ்வுடைய அனுமதியின் மூலமாக. அதே மாதிரி கருங்குஷ்டம் வெண்குஷ்டம் பிடிச்சவங்க தடவுவாங்க, அவங்களுக்கு சுகம் கிடைக்கும். அதில் இப்படி ஒரு ஆற்றலை ஒரு முஅஜிசாவை யாருக்கு கொடுத்தா, ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்திருந்தான். அதற்கு பிற்பட்ட அவங்க மரணத்துக்கு பின்னாடி அந்த முஅஜிசா இல்லை. அதுபோல வேறொரு நபி வேறொரு முஅஜிசா. ஆனால் எங்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறுதி நபி. அவங்களுக்கு பின்னால வேற யாரும் நபி கியாமத்து நாள் வரும் வரைக்கும் வரவே மாட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முஅஜிசா தான் இந்த அல் குர்ஆன். உம்மி நபி தான், படிக்கவும் இல்லை, யாருக்கும் ஆசிரியர் யாரும் இல்லை. வயுஅல்லிமுக மா லம் தகுன் தஅலம். நபி அவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு யாரு முஅல்லிம்? எங்களை படைத்த இறைவன் தான் முஅல்லிம். எனவே இந்த குர்ஆன் அன்று தொட்டு இன்று வரைக்கும் கியாமத் நாள் வரும் வரைக்கும் இது ஒரு முஅஜிசா. இதே மாதிரி ஒன்று என்ன செய்ய முடியாது. ஒரு மனிதனுக்கும் எவ்வளவு பெரிய படித்த பட்டதாரியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய மேதையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு இலக்கியவாதியாக இருந்தாலும், குறைஷிகளை விட வேறொரு இலக்கியவாதி குர்ஆன் விடயத்தில் அரபி பேசுற விடயத்தில் இல்ல. நாங்க பேசுறது அரபு, இல்ல நாட்டு மரபு பேசுறாங்க. இந்த எல்லா பேசக்கூடிய நாட்டு மக்களுடைய அரபு அந்த ஃபஸாஹான பேச்சு யாருடையது? குறைஷிகளுடைய லாங்குவேஜ். யாருடைய லாங்குவேஜ்? குறைஷிகளுடைய லாங்குவேஜ். அப்ப அவ்வளவு பெரிய மேதையாக இருந்தவர்களுக்கெல்லாம் என்ன செய்ய முடியல, இந்த குர்ஆன் மாதிரியோட கொண்டு வரதுக்கு முடியவே முடியல. ஒரு சூறா முடிய அடுத்த சூறா என்ன இருக்கும், முன்னின சூறாவோடு தொடர்பு இருக்கும். ஒவ்வொரு வசனத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் ஆழமானது. இந்த குர்ஆன ஓதுறது அழகான ஒவ்வொரு காரி மாதிரி இருக்கிறார். குர்ஆன ஓதுறதுக்கு ஒவ்வொருத்தோட வாய்ஸ் ஒவ்வொரு மாதிரி. தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சவுண்ட் வாய்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அபு மூசா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு சவுண்ட் வாய்ஸ் அந்த மாதிரி இருக்கும். எங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய்ஸ் அந்த மாதிரி இருக்கும். நாளை கியாமத்துடைய நாளையில சூரத்து யாசீன நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஓதுவாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த குர்ஆனை ஓதக்கூடிய குர்ராக்கள் ஓதக்கூடியவர்களுடைய ஒவ்வொருத்தருடைய முறையை கேட்கும் போது ஆச்சரியமாக இருக்கும். ஒவ்வொருத்தருடைய வாய்ஸும் ஒரு அலாதியான இன்பத்தை என்ன செய்யும், எங்களுக்கு உண்டாக்கும். எங்களுடைய உள்ளத்தில் என்ன செய்யும், ஒரு அமைதியை கொண்டு வரும். இன்னைக்கு நாங்க யாரும் அதை ரசிச்சு கேட்கிறது குறைவு. எங்களுக்கு சோர்வாக இருக்கிற நேரத்தில் ஒரு குர்ஆனுடைய ஒரு நல்ல ஒரு காரியம் ஒரு வாய்ஸாக்கு போட்டு நாங்கள் குர்ஆனை கேட்கிறது எங்களுக்கு மனசுக்கு அவ்வளவு ஒரு என்னது ஒரு அமைதியை கொண்டு வரும். ஏன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில இடங்களை பரக்கத்தாக்கி வச்சுக்கிறான், சில இடங்களை பரக்கத்தாக்கி வச்சுக்கிறான், சில பேச்சுக்களை பரக்கத்தாக்கி வச்சுக்கிறான், சில நபர்களை பரக்கத்தாக்கி வச்சுக்கிறான், சில தண்ணீரை அல்லாஹ் பரக்கத்தாக்கி வச்சுக்கிறான். ஜம்ஸமுடைய தண்ணீர் பரக்கத்தானது, ஜெய்துனுடைய எண்ணெய் பரக்கத்தானது. இது சில பொருட்கள். இடங்கள்ல பள்ளிவாசல் பரக்கத், மக்கா மதீனா மஸ்ஜித் அக்ஸா இதெல்லாம் பரக்கத் செய்யப்பட்ட பூமி, பரக்கத்தான இடம். ஷாம் பரக்கத்தான இடம். நபர்கள்ல எங்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு பரக்கத்தானவங்க, நல்லடியார்கள் பரக்கத்தானவங்க. அதே மாதிரி பேச்சில அல்லாஹ் தஆலாவுடைய பேச்சு எப்படியாப்பட்டது, பரக்கத்தானது. கிதாபுன் அன்ஸல்நாஹு இலைக்க முபாரக்குன். இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது, பரக்கத்தானது. யார் இதை ஓதுவாரோ, இதனுடன் யார் தனது தொடர்பை பேணிக் கொள்வாரோ அவருடைய வாழ்வில் பரக்கத்து உண்டாகும். பரக்கத்துனா என்ன, நலவு உண்டாகும். பரக்கத்தை எடுத்து செல்றது நலவுகள் உண்டாகும். வாழ்க்கையில் என்ன உண்டாகும், நலவுகள், நற்பாக்கியங்கள் கிடைக்கும். நாங்கள் குர்ஆனை விட்டும் தூரமாகியதால்தான் நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், அல்லாஹ் ரஹ்மத்தை விட்டும் என்ன செய்கிறோம், தூரமாகிறோம். நான் இறுதியாக அந்த குர்ஆனை எடுத்தது எப்பொழுது, ஓதியது எப்பொழுது, இதில் உள்ள கருத்துக்களை வழங்க முயற்சித்தது எப்பொழுது, அது என்னோட சம்பந்தப்பட்டது. நாங்கள் யோசிக்கணும், ஏன் இது பரக்கத்தானது. இதுல நானும் எனது குடும்பத்தார்களும் இந்த குர்ஆனை எடுத்து ஓதுவதில் கவனம் செலுத்துவோமாக இருந்தால் எங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக பரக்கத்து கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எந்த வீட்டில் ஒவ்வொரு நாளும் சூரத்துல் வாக்கியா ஓதப்படுமோ அந்த வீட்டுக்கு வறுமை வராது. எந்த வீட்டில் ஈச்சமரம் இருந்து கொண்டு இருக்குமோ அந்த வீட்டுக்கு என்ன வராது, பக்கர் ஏர்மை வராது. நாங்கள் யோசிக்கணும், என்னுடைய மனைவி குர்ஆன் ஓத தெரிந்தவர்களா, என்னுடைய பிள்ளைகள் குர்ஆன் ஓத விஷயத்தில் எனக்கு ஓத தெரிந்தவர்களா,
ஒவ்வொரு நாளும் குர்ஆனை கொஞ்சம் சரி ஓதி வராங்களா? நாங்கள் யோசிக்கணும். இந்த குர்ஆன் பரக்கத்தானது. எனவே இது கியாமத்தினால் வருங்காட்டியும் முஅஜிஸத்துல் ஹாலிதா, நிரந்தரமான. அப்படின்னா கியாமத்தினால் முடியும் வரைக்கும் இதனை முறியடிக்க யாராலும் முடியாது. இந்த குர்ஆனை முறியடிக்க யாராலும் முடியாது. அல்லாஹ் 3 விதமாக என்ன செய்யறான்? சவால் விடுகிறான் குர்ஆன்ல. முதலாவது ஜின்கள், மனிதர்கள், இந்த 2 படைப்பினங்களையும் பார்த்து சொல்கிறான், நீங்கள் இந்த குர்ஆன மாதிரி ஒன்ற குல்லஇலி ஜதமஅத்தில் இன்சு வல் ஜின்னு அலா அய்யது பிமிஸ்லி ஹாதல் குர்ஆனி லா யஸூன பிமிஸ்லிஹி வலவ் கான பஅதுஹும் லிபஅதின் நஹீரா. ஜின்களும் மனிதர்களும் எல்லாரும் ஒருத்தருக்கொருத்தர் உதவியாக இருந்து இந்த மாதிரி ஒரு குர்ஆனை ஏற்றுவோம் என்றிருந்தால், அப்படி முயற்சி செஞ்சாலும் இந்த மாதிரி ஒரு குர்ஆனோட கொண்டு வர முடியாது. அல்லாஹ் சொல்லிட்டான், அடிச்சு சொல்லிட்டான். 2வது இடத்துல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? ஜின்களும் மனிதர்களும் இணைந்து இந்த குர்ஆன்ல இருக்கக்கூடிய 114 சூரா இருக்குது. அதுல எல்லா சூறாவும் தேவையில்லை, முழு குர்ஆனை கொண்டு வர தேவையில்லை. 10 சூறா என்ன செய்யுங்க, இந்த குர்ஆனை மாதிரி ஏற்றி கொண்டு வாங்க. கொண்டு வர முடியாது. திரும்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், மிச்சம் தேவையில்லை, 10 சூறாவும் வேணாம், ஒரே ஒரு சூறா இன்னா அத்தைனா கல் கௌசர், வெறுமனே ஒரே ஒரு வரி இந்த மாதிரி ஒரு சூறாவை, சின்ன ஒரு சூறாவை என்ன செய்யுங்க, கொண்டு வாங்க. அல்லாஹ் அது குர்ஆன்ல சொல்றான், ஃபைலம் தஃஅலு, இதுவரைக்கும் யாரும் செய்யல, வலம் தஃஅலு, கியாமத்துல மறுபடியும் செய்யவே முடியாது, சீல் குத்தப்பட்டாச்சு, யாரும் கொண்டு வரல. இப்ப நாங்க இந்த மாதிரி எத்தனையோ பேர் என்ன, சில கவித்தொகுப்புகள் இருக்கு, நல்ல அழகிய அரபுடைய சுவை தெரிந்த, அதை கேட்டா நல்ல கருத்து, நல்ல ஒரு மனசுக்கு என்னது ஒரு ஊண்டுகளை கொண்டு வரும். எத்தனை முறை கேட்டாலும் குர்ஆனை கேட்கிற மாதிரி எதுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் வராது. 10 விடுத்தம் கேட்க போகும்போது அதில் என்ன செஞ்சிடும், ஒரு சோர்வு வந்துடும், போட்டு கேட்டா செய்த விட்டுட்டு வேற ஒன்றை போடுவோம். ஆனால் எனக்கு இப்ப 33 வயசு. அப்படி நாங்கள் ஒவ்வொருத்தரும் என்னது ஒவ்வொரு வயசுல இருக்கிறோம். ஒரு நாளைக்கு எத்தனை விடுத்தம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம்? 30க்கும் மேல, ஒரு நாளைக்கு 30க்கும் மேல தான் நினைக்கிறோம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம். யாருக்கு சரி ஒரு தடை கொண்டு வந்திருக்குதா? தடை வராது. அல்லாஹ் சொல்றான், அப்பலா யதபருல் குர்ஆன், குர்ஆனை கொஞ்சம் நீங்க சிந்திக்க பாராதா, கொஞ்சம் யோசனை பண்ணி ஓத பாராதா, கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க பாராதா? வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹ், இந்த குர்ஆன் இது அல்லாஹ்விடம் இருந்து வரவில்லை என்றிருந்தால் லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா, நீங்க இதுல என்ன செய்யலாம், ஒன்றுக்கொண்டு முரண் பார்த்துருக்கீங்க. இந்த குர்ஆன் அப்படி ஒரு முன்பின் முரண் எதுவுமே கிடையாது. இதனை நாங்கள் படிப்பதற்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன செய்ய. அப்ப முதலாவது முஅஜிஸா அல்லாஹ் மூசா கொடுக்கிறது தடி. அதனை பாம்பாக மாற்றி திரும்ப அதனை பிடிக்க சொன்னான். அது என்னவாக மாறுகிறது? திரும்ப தடியாக மாறுகிறது. இரண்டாவது முஅஜிஸா உஸ்லுக் யதக ஃபீ ஜைபிக, உங்களோட கையை, வலது கையை விடுங்க, விட்டு வெளியே விடுங்கள். தஃப்ருஜ் பைதாஅ, இது சந்திரனை போல மினுமினுக்கும். இந்த கை என்னவாகும்? சந்திரனை போல மினுமினுக்கும். நோயின் காரணமாக இல்ல, வெண்குஷ்டம் பிடிச்சது கை, எந்த விதமான நோயும் இல்லை. நல்லா ஏற்கனவே எப்படி என்னுடைய கை வளமையான நிறத்துக்கு இருந்ததோ அதே கையை சட்டப்பைக்குள் போட்டு எடுத்தால் திரும்ப என்னவாக மாறும்? அந்த கை சந்திரனை போல மினுங்கும். எந்த விதமான நோயின் காரணமாக அல்ல, இது அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய முறையின் காரணமாக. அப்ப ஏற்கனவே பயந்துட்டாங்க. ஏற்கனவே அந்த பாம்பை கண்ட உடனே என்ன வந்துச்சு? பயம் ஒன்று வந்துச்சு. அல்லாஹ் பயத்தை போக்குறதுக்காக என்ன சொல்றான்? வல்மும் இலைக்க ஜனாஹக மின ரஹப், உங்களோட கையை உங்களோட நெஞ்சில கொஞ்சம் வெட்டி கொள்ளுங்க. அதுக்கப்புறம் அந்த பயம் போயிட்டு. அப்படித்தானே நாங்கள் திடீர்னு எங்களோட நெஞ்சு என்ன செய்யும்? ஓவரா காப்பி கூடும். அந்த நேரத்தில் கொஞ்சமே இப்படி கையை வச்சா என்னவாகும்? அந்த பயம் கொஞ்சம் குறையும். ஃபஸாலிக புர்ஹானானி மிர் ரப்பிக இலா ஃபிர்அவுன வ மலை, இந்த இரண்டும் உங்களுக்கான அத்தாட்சி, இது இரண்டும் உங்களுக்கு நான் தந்திருக்கக்கூடிய அற்புதம். நீங்க யார்கிட்ட கொண்டு போகணும்? இதை ஃபிர்அவுனுக்கிட்டையும் ஃபிர்அவுனுடைய அந்த கூட்டத்தார்கிட்டையும் நீங்க என்ன செய்யணும்? திபித்தியத்தையும் கொண்டு போயிட்டு உங்களோட அந்த அத்தாட்சியை முன்வைக்கணும். இதே மாதிரி அல்லாஹ் தஆலா பேசிட்டார். இது சூரத்துல் கஸஸ்ல வரக்கூடிய விடயம். இதே விடயம் அல்லாஹ் தஆலாவை சந்திச்ச சந்தர்ப்பம் சூரத்து தாஹாவிலும் அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசுகிறான்.
கிட்ட போன உடனே இப்ப அந்த துவா என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளத்தாக்குல கிட்ட போனதோட அவன் என்ன செய்யறான், இன்னி அன ரப்பு, நான் தான் உங்களோட இறைச்சகன், ஃபஹ்லா அன்ன இலைக்க, உங்களோட 2 செருப்பையும் கலட்டுங்க. ஏன் தெரியுமா, இன்னக பில் வாதில் முகத்தசி துவா, நீங்க இருக்கக்கூடிய இடம் பிரதேசம் பரக்கத்தான பரிசுத்தமான ஒரு இடம். துவா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல நீங்க, இது ஒரு கண்ணியமான இடம், பரக்கத்தான ஒரு இடம். உங்களோட 2 செருப்பை நீங்க என்ன செய்யணும், கலட்டிட்டு வாங்க. என்ன வணங்குது, பரிசுத்தமான இடங்கள்ல எந்த இடத்துல கண்ணியத்தை பேணணுமோ அந்த இடத்துல நாங்க கண்ணியத்தை பேணணும். வேற வேற இடத்துல மாதிரி இப்ப நாங்க என்னது அங்கிட்ட எல்லாம் செருப்பெல்லாம் போட்டு போவோம். ஆனால் யாரும் இதை தாண்டி என்ன செய்ய மாட்டார்கள், போட்டு வர மாட்டாங்க. இடம் கொடுக்காது மனசுல, மனம் இல்லை அப்படி இடம் கொடுக்காது. ஏன், அல்லாவுடைய பள்ளி வாசல் பரக்கத்தான ஒரு இடம், அல்லாவுடைய வீடு, அசுத்தப்படுத்தக்கூடாது என்று எங்களோட மனசு தானாவே ஆட்டோமேட்டிக்லி, சின்ன ஒரு பிள்ளைக்கும் ஒரு பக்குவம் தெரிஞ்ச ஒரு பிள்ளைக்கும் என்ன தெரியும், நான் அந்த இடத்துல சேர்ப்பேன் அசிங்கப்படுத்தக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் அது வந்துடும். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப எனவே கண்ணியமான இடங்களில் நாங்கள் என்ன செய்யணும், ஒழுக்கத்தை பேண வேண்டும். அதிலும் விசேஷமாக நாங்கள் இருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசல், இதுல நாங்கள் என்ன செய்யணும், ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் எங்களால கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு இடம் சுத்தமாக இருக்குதா, அது பள்ளிக்கு பொறுப்பான முஅத்தினோ யாரோ சில நேரம் விடுபட்டு இருக்கும், அதனை நாங்கள் என்ன செய்யப்படாது, இது ஒரு பிடிமானமாக எடுத்து விடயத்தை பெரிதாக்காமல் என்ன சொல்லும், எனக்கு செய்ய இயலுமா, நான் செய்யறது. ஏன், எனக்கு தெரியும், நான் கண்டுட்டேனா இருந்தால் அதை நான் எடுத்து போட்டா என்ன நடக்கும், நான் கண்ணுக்கு கண்டது ஒரு ஊத்த, அதை நான் கோல் பண்ணி போட்டோ பண்ணி அதை பெருசுபடுத்தி பிரச்சனையை உண்டாக்கி இது நடக்கிறது எங்கள் நாடுகளிலே. இது பொய்யான வேலை. ஏன், நான் நலனை நாடுவனாக இருந்தால் நான் என்ன செஞ்சிருக்கணும், அதை எனக்கு செய்ய இயலுமா, நான் எடுத்து போட்டுக்கணும். அப்படி இல்லையா, இப்படி ஒரு ஊத்திய உண்டிக்கு இந்த இடத்துல அசுத்தமாகிட்டு கொஞ்சம் செஞ்சு கொள்ளுங்க விஷயத்தை யார் அதுக்கு பொறுப்போ அவருக்கு செஞ்சு சொல்லிட்டு போய், அது இல்லாமைக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நாங்கள் நினைச்ச ஊதி பெருசாக்க கூடாது. நாங்கள் பள்ளி வாசலிலே, அது டொய்லெட்டாக இருக்கலாம், பாத்ரூமாக இருக்கலாம், குசினியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஒரு அசுத்தத்தை நான் கண்டால் நான் அதை என்ன செய்யணும், எடுத்து போடணும். நான் எடுத்து போட எனக்கு என்ன நடக்குது தெரியுமா, இந்த நன்மையான விடயம் கண்மணி நாயம் செய்யப்படுது, எடுத்து காட்டப்படுது. கண்மணி நாயம் சாசமாங்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் என்ன செய்யப்படும், திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் எடுத்து காட்டப்படும். எந்த அளவுக்கு சொன்னால், ஒரு மனிதன் பள்ளி வாசலில் இருந்து எடுத்து போடக்கூடிய ஒரு துரும்பாக இருந்தாலும் அது நன்மை என்ன செய்யப்படும், நபி அவங்களுக்கு எடுத்து காட்டப்படும். எனவே இது மிக ஒரு கண்ணியமான ஒரு வேலை. அது அழகான முறைக்கு நாங்கள் என்ன செய்யணும், அதை கொஞ்சம் கண்காணித்துக் கொள்ளணும். அதே மாதிரி யார் சரி பள்ளி வாசலுக்குள் தொழுது கொண்டிருந்தால் நான் என்ன செய்யணும், நான் ஒரு மனிதன், மக்கள் இருக்கிறோம், எல்லாரும் பொழுது முடிஞ்சு எல்லாரும் தூண ஓடி கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஒரு மனிதர் வாரார் லேட்டாகி, அந்த நேரத்தில் பிரச்சனை இல்லை, அவர் கருது சொல்வாராக அதை செஞ்சு கொள்ளணும், கொஞ்சம் தாழ்த்தி கொள்ளணும். அப்படி இல்லாமல் எல்லாரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நான் என்ன செய்ய முடியாது, ஒரு வணக்கம் செய்வது என்றிருந்தாலும் உயர்த்தி டிஸ்டர்ப் அவருக்கு வர அளவுக்கு என்ன செய்யலாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒழுக்கத்தை பேணணும். அதே மாதிரி பள்ளி வாசல்ல நாங்கள் என்ன செய்யணும், இந்த இடத்த கொஞ்சம் மனமாக வச்சுக்கொள்ளணும். அதனால நான் பள்ளி வாசலுக்கு வரும்பொழுது என்னால் முடியுமான ஒரு மனத்தை வாங்கி வந்து கொண்டு வரதால என்ன நன்மை என்னது, ஒரு இடத்தை மனமாக்குறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு விடயம். எந்த அளவுக்குண்டா, முதலாவதாக தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் பள்ளி வாசல்ல மஸ்ஜித் நபவியில லாந்தர் கொண்டு வந்து விளக்கு ஏற்றின முதலாவது சஹாபியார் தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க தான் ஆரம்பத்தில் மஸ்ஜித் நபவியில கொண்டு வந்து விளக்க வச்சவங்க. அவங்களோட சிறப்புன்னு பேசப்படுது. அப்ப பள்ளிவாசலுக்கு செய்யக்கூடிய உதவிகள், பள்ளிவாசலுக்கு செலவழிக்கின்ற செலவுகள் எதுவும் வீண் போகாது. எந்த அளவுக்குண்டா, காடா முட்டை எவ்வளவு சிரிசி, புறா முட்டை எவ்வளவு சிரிசி, ஒரு பள்ளிவாசலுக்கு என்னால் ஒரு புறா முட்டை அளவுக்கு தான் ஒரு உதவி செய்யலுமா இருந்தாலும் அதோட கூலி மகத்தானது. அல்லாஹ் சொல்றான், யார் ஒரு பள்ளிவாசல் கட்டுறதுக்கு உதவியாக யார் இருக்கிறாரோ அவருக்கு தான் ஒரு வீடு கட்டுகிறேன். எனக்காக வேண்டி அல்லாத வீடு பள்ளிவாசல், அதுக்கு யார் உதவி செய்கிறாரோ அவருக்கு நான் என்ன செய்வேன், ஒரு மாளிகை கட்டுவேன். சுப்ஹானல்லாஹ். நான் முன்னுக்கு
சில விஷயங்கள் நாங்கள் என்னது எங்களுக்கு சில விஷயங்களை கற்பனை செஞ்சு பார்க்கலாது சொர்க்கமும் அதே மாதிரி தான் கற்பனை செஞ்சு பார்க்கலா. அவ்வளோ மகத்தானது, அவ்வளோ கண்ணியமானது. ஒரு புகைப்படம் ஒன்று இருந்தது, ஒரு மாளிகை, நீங்களும் பார்த்திருப்பீர்களோ தெரியாது. அந்த மாளிகையை பார்த்தால் சும்மாவே என்ன செய்யுது, மனது லயிக்குது. இது எங்களுக்கு தெரிந்த ஒரு மாளிகையை பார்த்து எங்கள் மனசில் வரக்கூடிய ஒரு எண்ணம். சொர்க்கத்தை பற்றி எப்படி சொல்றான்? எந்த காதுக்கும் அது கேள்விப்பட்டதில்லை, எந்த கண்ணும் அதை பார்த்தும் இல்லை, எந்த ஒரு மண் உள்ளத்தால் சிந்தனை செஞ்சு கூட பார்த்துட்டு போயிடாது. சும்மா பார்க்குற ஒரு மாளிகையே எங்களுக்கு இப்படி ஒரு மனசை கவலையாக இருந்தால் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை எப்படி இருக்கும்? சுபஹானல்லாஹ், நினைச்சு பார்க்கவே இல்லாது. அப்ப எனவே கண்ணியம் பேணப்பட வேண்டிய இடங்களில் கண்ணியத்தை நாங்கள் என்ன செய்யணும்? பேணிக்கொள்ளணும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியே மூசாவே, நான் உங்களை நபியாக ரசூலாக தேர்ந்தெடுத்து விட்டேன். தற்பொழுது நான் உங்களுக்கு வஹியாக சொல்லப்படக்கூடிய விடயத்தை காது தாழ்த்தி கேளுங்கள். குர்ஆன அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது என்ன சொல்றான்? வைதா குரிஅல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு வ அன்சிது லஅல்லக்கும் துர்ஹமூன். குர்ஆன் ஓதப்பட்டால் உங்களோட காதை தாழ்த்தி கேளுங்க. அப்படின்னா அதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து கேளுங்க, அதுக்குரிய மதிப்பை கொடுத்து நீங்க செய்யுங்க, கேளுங்க. அதே மாதிரி ஜும்மாவுடைய விஷயத்துல குத்துபா நடைபெறும் பொழுது, ஒரு உபதேசம் நடைபெறும் பொழுது என்ன சொல்லப்படுது? நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஜும்மா நடைபெறும் பொழுது காது தாழ்த்தி கேளுங்கள், வீண் வேலைகள் செய்ய வேண்டாம். ஒரு சின்ன கல் இருக்கு, அதை நீங்க என்ன செய்யணும்? உருட்டி விளையாட வேண்டாம். எந்த அளவுக்குண்டா பக்கத்துல உள்ள ஒருத்தர் தூங்குறாள், அவரை கூட தட்டி எழுப்பாற்றுறது, பேசுறது கூட தடை. இப்படி கையால் சத்தத்தை ஏற்பு செய்யலாம். நான் செய்யறது நல்ல வேலை, அப்படித்தான் இருந்தாலும் கூட என்ன செய்யலாது? உதவி நடைபெறுகிற நேரத்தில் பேசலாம். பேசினா கவனம் சிதறிடம். நான் எதை உன்னிப்பா கேட்டுக்கொண்டிருக்கிறேனோ அது என்ன செஞ்சிடும்? தவறிடும் என்பதற்காக வேண்டி பேசக்கூடாதா? அப்படி பேசுறதுனாலும் நீங்கள் ஜும்மால கிடைக்க வேண்டிய பயனை நினைச்சீங்க, இழந்துட்டீங்கன்னு வந்தீங்க. அப்படி என்று சொன்னால் ஜும்மாவுடைய உபதேசம், குர்ஆன், இதெல்லாம் நாங்கள் என்ன செய்யணும்? இப்போ நாங்கள் இந்த கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். காது தாழ்த்தி சிந்தனையெல்லாம் ஒருமிச்சு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் என்ன செய்யணும்? கேட்கணும். என்ன சொல்கிறான் அல்லாஹ் தஆலா? நான் தான் உங்களுடைய இரட்சகன், நீங்கள் என்னை வணங்குங்கள். நீங்கள் என்ன செய்யணும்? வணக்கம் செய்யணும். என்ன வணக்கம்? தொழுகை. மூஸா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கொடுத்த வணக்கம் என்ன? தொழுகை. வாகிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி, தொழுகையை நீங்கள் என்னை ஞாபகம் செய்வதற்காக வேண்டி நிலைநாட்டுங்கள். அப்ப அதனோட ஞாபகம் எனக்கு இருக்கிற அடையாளம் தொழுகை. அல்லாஹ்ட ஞாபகம் எனக்கு இருக்குதுன்னு என்ன அர்த்தம்? அது எங்க வெளிப்படும்? தொழுகையின் மூலம் தான் வெளிப்படும். அல்லாஹ் தஆலா குர்ஆன் இன்னொரு சொல்றான், ஃபஸ்குரூனி, நீங்கள் என்னை ஞாபகம் செய்யுங்கள், அஸ்குருக்கும், நான் உங்களை ஞாபகம் செய்வேன். அல்லாஹ் என்ன சொல்றான்? வாகிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி, தொழுகையை நீங்கள் என்னை ஞாபகம் செய்வதற்காக வேண்டி நிலைநாட்டுங்கள். அப்ப அல்லாஹ்வை ஞாபகம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான அமல் தான் தொழுகை. அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான்? ஃபஸ்குரூனி, என்னை ஞாபகம் செய்யுங்கள். அப்படி என்றால் தொழுகை மூலம் என்னை நீங்கள் ஞாபகம் செய்யுங்கள், அஸ்குருக்கும், நான் உங்களை ஞாபகம் செய்து கொள்வேன். அப்படி என்றால் உங்களை நான் மறக்க மாட்டேன், நான் உங்களை மறக்க மாட்டேன், கைவிட மாட்டேன். சுப்ஹானல்லாஹ். அப்ப 5 நேர தொழுகையும் நான் பேணி தொழுது ஒருவனாக இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு நிச்சயமாக எல்லா சந்தர்ப்பத்திலும் கிடைக்கும். இப்ப இந்த நேரத்தில் நாங்க ஒரு விடயத்தை ஞாபகம் செய்து கொள்ள வேண்டும். நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் கண்ணியமான இடத்துல சொல்லக்கூடிய மக்கள், அதிகமாக பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய மக்கள் அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு நாங்கள் முதலாவது என்ன செய்யணும்? அல்லாஹ்க்கு சுக்ர் செய்யணும். அப்படித்தான் சில நேரம் தூக்கம் மிகைக்கும். சில நேரங்கள் என்ன செய்யும்? உண்மையிலே எல்லாம் வச்சிருப்போம், தூக்கம் மிகைக்கும், தொலை கிடைக்கையில். சுப குண்டைக்கு வளமே தொழுதுவாரன், நான் இன்றைக்கு எனக்கு என்ன கிடைக்கல, சுப தொலை கிடைக்கையில தூக்கம் மிகைக்கு குற்றம் பிடிக்க மாட்டான். அதில் என்ன செய்ய மாட்டான்? குற்றம் பிடிக்க மாட்டேன். தூக்கம் என்பதை தொழுகை விடுபடுவதற்கு ஒரு காரணியாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே
என் மூலமாக நான் உண்மையிலேயே தொழ வேண்டும் என்கிற நோக்கத்தில் பெல் வச்சு தூங்கினேன். ஆனால் ரூம்ல இருக்கிற 2 பேரும் நினைச்சிட்டோம் தூங்கிட்டேன். பெல் எல்லாம் பட்டி வைக்குது. சுபவுக்கு ஒளிமினா 8 மணிக்கு எனக்கு என்ன கிடைக்காது, பாவம் கிடைக்காது. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் எவ்வளவு இறக்கம் உள்ளவன். தொழுகட விஷயத்துல யாருக்கும் எந்த மன்னிப்பும் கொடுத்தில்லை. எந்த அளவுக்குண்டா ஹஜ்ஜிட விஷயத்துல பதில் ஹஜ் செய்யணும். உதாரணமா ஒரு மனிதர் அவருக்கு செல்வம் இருக்குது, ஆனா உடல்ல என்ன இல்லை, வலிமை இல்லை. இவர் ஹஜ் செய்யணும். ஆனா இவருக்கு ஹஜ் செய்ய போறதுக்கு கேலாம். இவருக்காக என்ன செய்யலாம், குடும்பத்தில் ஹஜ்ஜாவை முடிக்கணும். அவர் என்ன செய்யலாம், தனது தந்தைக்காக தனது மாமாவுக்காக என்ன செய்யலாம், வைத்து இவருக்காக ஹஜ் செய்யலாம். நன்மை யாருக்கு போகும், இவருக்கும் கிடைக்கும், அவருக்கும் போகும். ஹஜ்ஜுடைய அந்த கடமை முடிந்துவிடும். ஹஜ்ஜுடைய கடமை முடிஞ்சிடும். தொழுக என் பாப்பாவுக்கு தொலைலாம். அவருக்காக நான் பகரமாக நான் தொழுகிறேன் என்று சொன்னால் அப்படி ஒன்று இல்லை. ஏன் தொழுகை அவ்வளவு முக்கியம்? ஏன் தெரியுமா, நான் ஏற்கனவே பற்றி பேசிக்கிறேன். தொழுகை என்கிறது அல்லாஹ்க்கு முன்னால அடிமைத்தனத்தை நிரூபிக்கிற ஒரு பிரதானமான ஒரு அமல். ஏன் அதுலதான் ஏழாமையை நிரூபிக்கிற அந்த சுஜூத் இடம்பெறுகிற வணக்கம். நாளை கியாமத்தின் நாளையில நீ என்னுடைய அடியானாக இருந்தாய், நான் உனக்கு யா அல்லாஹ் நீதான் என்னுடைய எஜமான் என்று நான் வாழ்க்கை இருந்தேன் என்று அல்லாஹ் வெறுமனை கேள்வி கேட்கிறது மட்டுமில்லை, சேர்த்துக்குமாக நிரூபிக்க வாயால கேட்கிறது மட்டுமில்லை, நீ என்னுடைய அடியான், நீ என்னை பயந்து வாழ்ந்தாய் என்பதற்கான சான்று என்ன ஆதாரம். அதுக்கு செயல் ரீதியாக என்ன செய்வான், ஒரு டெஸ்ட் வைப்பான். என்ன டெஸ்ட்? சுஜூத் செய்யலாம். யாரெல்லாம் உலகத்தில் வாழும் பொழுது தொழுகையை பாழாக்கி தொழுதாங்களோ, யாரெல்லாம் தொழுகையை பாழாக்கினார்களோ, தொழுகையில பொடுப்போக்குத்தனமாக இருந்தார்களோ, சொல்லாமல் இருந்தார்களோ, அவர்களுக்கு என்ன செய்ய முடியாது, முதுக வளைக்கலாம். ஆதாரம் டெஸ்ட். வாகன டெஸ்ட் வச்சுக்கே, வாகன டெஸ்ட் ஒன்றிக்குது, அதுல எப்படி ஃபைல் ஆகுமோ அதே மாதிரி அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், நீ என்னுடைய அடியானாக வாழ்ந்ததுக்கு என்ன சான்று? அல்லாஹ்வை ஞாபகம் செய்யறதுக்கு ஒரே ஒரு வணக்கம் என்ன, தொழுகை. நான் தொழுகையில் பொடுபோக்காக இருந்தால், அதுல கவனம் இல்லாத ஒத்தனாக இருந்தால், என்ன முதுகு என்ன செய்யாது, சுஜூது செய்ய பார்ப்போம். பலகை எப்படியோ பலகை மாதிரி ஆகிடும், அடிச்சாலும் வளையாது, உடஞ்சிடும். அப்படி ஆகிடும். யௌம யுக்ஷஃபு அன் சாஃபின் வைதுஊன இலா ஸுஜூத் ஃபலா யஸ்ததீஊன். சுஜூது செய்யறதுக்கு தொழுகையில கவனமே இல்லை, தொழுகையில சிந்தனையே இல்லை. அப்படி நான் உலகத்துல வாழ்ந்திருந்தால் நான் அல்லாஹ்க்கு முன்னால ஃபெயில். 1வது கட்டம் ஃபெயில் ஆகினால் அடுத்த கேள்விகளுக்கு இடமே இல்லை. 1வது டெஸ்ட்ல ஃபெயில் ஆகினா அதுக்கப்புறம் டெஸ்டே இல்லை. அப்புறம் நரகம். ஃபவைலுல் லில் முஸல்லீன், வயல் என்கிற நரகம். தொழுத ஆட்களுக்கே கொஞ்சம் பேருக்கு என்ன கிடைக்கும், வயலில் நரகம் கிடைக்கும். அது யார்? தொழுத ஆட்கள். சிந்தனை இல்லாமக்கி அடுத்த ஆட்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி ஊர் மக்கள் என்ன செய்வாங்க, அது இவ்வளவு பெரிய ஒரு மனுஷன் நினைக்கிறான் தொழுறான் இல்லையே, ஊர் மக்களுக்காக வேண்டி பயத்தின் காரணம் உண்மையை தொழுகிற இன்ட்ரெஸ்ட் எடுத்து போகல, ஊர் மக்கள் கதை சொல்லிடுவாங்க. செல்வாக்கு கொஞ்சம் வந்துட்டு நான் தொலாட்டி எனக்கு இப்ப மக்கள் கணக்கெடுக்க மாட்டாங்க எந்த நோக்கம். இப்படி தொழுதால் அடுத்த மக்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி தொழுதிருந்தால், தொழுகையில சட்டத்திட்டங்கள் ஒன்றும் தெரியாமைக்கு எந்த ஒன்றையும் படிக்காமைக்கு தொழுதிருந்தால் தொழுதிருப்பேன் நான், ஆனா நரகம் கிடைக்கும். அல்லாஹ் பாதுகாப்பு நம்ம உதவி. எனவே அல்லாஹ்வை நாம் ஞாபகம் செய்தால் அல்லாஹ் என்னை மறக்க மாட்டான், கைவிட மாட்டான். எந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு உதவி கிடைக்கணுமோ உதவி கிடைக்குமா இருந்தால் அது மிக பிரதானமான ஒரு வணக்கம் தொழுகை. அதில் நான் நிச்சயமாக கவனத்தோடு நடந்து கொள்ளணும். அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஸாஅத ஆத்தியத்துன். அல்லாஹ் மூசா பேசுகிறான், நிச்சயமாக கியாமத் நாள் வரும், அதனை யாராலும் மறைக்க முடியாது. உங்களோட கையில வலது கையில இருக்கக்கூடியது என்ன யா மூசா? உங்களோட வலது கையில ஒரு பொருள் இருக்கிறது என்ன சொன்னாங்க? அது என்னுடைய கடி. நான் என்ன செய்வேன், அத்தவக்கவு அலைஹா, தூக்கம் வந்தால் அதை அப்படியே சாட்சி வச்சு நான் என்ன செய்வேன், அதுல அந்த கம்புல படுத்துக் கொள்வேன். வஹுஷு பிஹா அலா கனமி, என்னுடைய ஆடுகள் மேய்க்கும் நேரத்தில் அதுக்கு புல்லு தேவைப்பட்டால் அதன் மூலமாக போட்டு கொப்புகளை வளைச்சி கொப்புகள் வெட்டி கொடுப்பேன். அது மட்டும் இல்ல,
அது இதன் மூலமாக, இந்த தடியின் மூலமாக எனக்கு இன்னும் பல பிரயோஜனங்கள் இருக்குது. ஆடுகள் மேய்க்கும் பொழுது அங்கிட்டு ஓடாமல் என்ன செய்வேன், பார்த்துக் கொள்வேன். என்ன செய்த ஒரு பொருள் இருந்தால் அதை அகற்றிக் கொள்வேன். இவ்வாறு தடியின் மூலமாக கிடைக்கின்ற, நடக்கும் போது அது எனக்கு உறுதுணையாக இருக்கும், கீழே உலாமை கேட்கறதுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இப்படி பல பிரயோஜனங்கள் இந்த தடியின் மூலமாக எனக்கு இருக்குது. அதை அந்த தடியை போடுங்க, பனியை போடுங்க, பனியை போட்டாங்க. அடுத்த கட்டம் என்னவாக மாறிச்சு, ஓடக்கூடிய பாம்பாக மாறிச்சு. அல்லாஹ் சொன்னான், அந்த தடியை, அந்த பாம்பை பிடிங்க, பயப்பட வேணாம். இதுக்கு முன்னுக்கு அதை எப்படி தடியாக இருந்துச்சதோ அதே மாதிரி தான் செய்வேன், அதை உருவத்தை மாற்றி தருவேன். உங்களோட கையை நீங்க பக்கத்து போட்டு திரும்ப வெளியேடுங்க, அது என்னவாக மாறும், சந்திரனை போல மினுங்கும். இது நோயின் காரணமாக அல்ல, இதனுடைய அத்தாட்சி. ஏன் தெரியுமா, மின் ஆயாத்தினல் குபுரா, என்னுடைய அத்தாட்சி, என்னுடைய சக்தியை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இதன் மூலமாக அல்லாஹ் என்ன செய்யறான், தன்னுடைய சக்தியை மாற்றுகிறான். எப்படி தீங்கு விளைவிக்காத ஒரு பொருள் தடி, தீங்கு விளைவிக்காத ஒரு பொருள் தடி. இதன் மூலமாக அதிகமான பிரயோஜனங்களை கண்டாங்க யாரு, மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் இப்ப என்ன செய்யறான், அதற்கு மாற்றமான உருவத்தை மாற்றி பயப்படக்கூடிய ஒரு பாம்பாக மாற்றி என்ன செய்யறான், இப்படி எனக்கு என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். ஏ மனிதா, நீ என்ன சொல்லாமைக்கு நீ என்ன செய்யலாம், வாழலாம், சுவண்டியான வாழ்க்கை உனக்கு வருது. ஆனா உனக்கு இஸ்லாத்தை பத்தி எந்த கணக்கும் இல்லை, தொழுகையை பத்தி எந்த கணக்கும் இல்லை, உனக்கு எந்த ஒரு நோயும் வருது இல்லை, நல்ல சுவண்டியா இருக்கிறாய், ஹைஃபை வாழ்க்கை, விஐபி வாழ்க்கை, 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்குறாய், எந்த ஒரு நோயும் இல்லை. இப்படி நீ என்ன செய்யாத, அல்லாஹ் என்ன பிடிக்க மாட்டான், இதுதான் எனக்கு வாழ்க்கை என்று செய்யாத, வாழாத. நான் நொடிப்பொழுதுல என்ன செய்வேன், நிலைமையை மாற்றி விடுவேன். நொடிப்பொழுதுல என்ன செய்வேன், நிலைமையை மாற்றி விடுவேன். அந்த ஆற்றல் எனக்கு இருக்கு. இதன் மூலமாக நாங்கள் விளங்கணும், படிப்பினை பெறணும். இப்ப செல்லும் அல்லாஹ் தஆலா, நான் உங்களை ரசூலாக நியமிச்சிட்டேன். இத்ஹப் இலா ஃபிரௌன், நீங்க என்ன செய்யுங்க, ஃபிரௌன் கிட்ட போய்த்து என்னின் பால் அழைப்பு கொடுங்க. இன்னஹு தகா, அவன் பெருமை அடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் கிட்ட ஒரு துஆ கேட்கிறாங்க. எந்த ஒரு விடயத்தையும் செய்ய முன்னால் துஆ கேட்கின்ற பழக்கம் இருக்கும். ஒரு 2 ரக்காத் தொழுதுட்டும் ஒரு சின்ன தான தர்மம் செஞ்சுட்டு அந்த பழக்கம் இருக்கும். எங்களுக்கு யார் சொல்லிக்கிறது பழக்கம், துஆ செய்யற பழக்கம். ஒரு விஷயத்தை செய்ய முன்னால, ஒரு கம்பெனிக்கு வேலை சரி போறதுக்கு முன்னால, பிரயாணம் போறேன், நாட்டுக்கு போறேன், பிள்ளைக்கு சேர முன்னால, அல்லது ரூம் விட்டு வெளியே போறதுக்கு முன்னால ஒரு துஆ ஒன்று செஞ்சுட்டு தொழுதுட்டு ஒரு சின்ன ஒரு தான தர்மம் கொடுத்துட்டு இப்படி போற பழக்கம் வீட்டு எங்களுக்கு பழக்கத்தை உண்டாக்கி கொள்ளணும். பழக்கம் இல்லைன்னு இருந்தால் இந்த பழக்கத்தை நாங்கள் என்ன செய்யணும், எங்களில் உண்டாக்கி கொள்ளணும். இதன் மூலமாக எங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் வராது, வரமாட்டாது. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பழக்கம் நாங்கள் ஏற்கனவே சொல்லியாச்சு, போன நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் என்ன செஞ்சாங்க, துஆ கேட்டாங்க. மதியனுக்கு போற வழியில சொன்னாங்க, நல்ல ஒரு இடத்தை காட்டிட்டாங்க, நல்ல ஒரு இடம் கிடைச்சிச்சு. அங்க போயிட்டு சொன்னாங்க, நல்ல ஒரு இடத்துல என்ன நல்ல புரியாம இருக்குது, நல்ல ஒரு இடம் கிடைச்சிச்சு. சுப்ஹானல்லாஹ். எல்லாத்திலையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆவின் மூலமாக கண்ட பலன் நாங்கள் கண்கூட பார்த்தோம். இந்த நேரத்திலையும் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் கிட்ட தனது தேவையை முன் வைக்கிறாங்க. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி, எனது உள்ளத்தை விரிவுபடுத்திடு, பயத்தை தந்துடாத, இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய மனப்பாங்க தந்துடு, உனது கட்டளைகளை எடுத்து நடத்துதல் சந்தோஷத்தை எனக்கு தந்துடு. வயஸ்ஸிர் லி அம்ரி, எனது காரியத்தை லேசாக்கிடு, என்னுடைய எல்லா காரியத்தையும் லேசாக்கிடு, கஷ்டத்தை தந்துடாத, எனது வேலையில கஷ்டத்தை ஏற்படுத்திடாத. வஹ்லுல் உக்தத மின் லிசானி, தெளிவாக பேசக்கூடிய பாக்கியத்தை தந்துடு. ஏனென்றால் இந்த இடத்துல ஏன் இந்த துஆ கேட்டாங்கண்டா, நாக்குட சப்ஜெக்ட்ல ஒன்று இவங்க பனி இஸ்ராயில் கிபித்தியில விட்டும் தூரமாக வாழ்ந்துட்டாங்க. அப்ப அவங்களோட பாஷையில சில நேரம் சின்ன அளவுக்கு என்னது திருப்திகரமான அளவுக்கு சுரசத்தா பேசுறதுக்குரிய தலைமை இல்லை. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் தனது தம்பி நானா வந்து மிச்ச காலம் அவங்களுடைய இருந்தால், தனது ஊர்லேயே இருந்தால், எனவே அவர் தெளிவாக பேசக்கூடியவர். எனவே எனக்கு நானும் பிறரோட பேசணுமே, அவரை மாதிரி பேசுறதுக்கு எனக்கு என்ன செய்யும், என நாக்க ஆக்கி தந்தது ஒரு கருத்து. இரண்டாவது மூசா அலைஹிஸ்ஸலாம்
தனது தாகிட்ட பால் குடிச்சிட்டு வந்ததுக்கு பின்னால ஒரு சாதாரண ஒரு வயசு இருக்குமே, ஒரு 6-7 வயசு, அந்த மாதிரி டைம்ல ஃபிரௌன் உட்கார்ந்து இருக்கிற நேரம் கைத்து அவனோட தாடியை பிடிச்சி இழுத்தாங்க. அவனுக்கு கோபம் போயிட்டு, ஃபிரௌனுக்கு என்னவாயிட்டு? கோபம் போயிட்டு. இவனுக்கு அத்தனை சந்தேகம் வந்துச்சு, அடே நான் எந்த புள்ளைய கொள்ள நாட்டுறதுக்காக பிள்ளையோட கொண்டேனோ அது இந்த பிள்ளையோ அப்படின்னு என்ன கொண்டு வந்துட்டு என்ன செய்ய பார்த்தான், கொல்ல பார்த்தான். ஆசியா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இது சின்ன புள்ளை, இது சின்ன புள்ள, 6-7 வயசு, இந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? இல்லை இல்லை அந்த பிள்ளைய கொல்லப்பட அப்படின்னா நீங்க கொல்ல வேணாம், டெஸ்ட் ஒன்று வைங்க. என்ன டெஸ்ட் ஒன்று வைங்க? கல்லையும் வைங்க, கல்லில் நெருப்பு தணல் கட்டி அதையும் வைங்க, ஒரு ஈச்சம்பழத்தையும் கொஞ்சம் வைங்க. இந்த புள்ள எதை தொடுதுன்னு பாருங்க. புத்தி உள்ள ஒரு பிள்ளையா இருந்தா என்ன செய்யும்? ஈச்சம்பழத்தை தொடும். இது நெருப்பு தொடக்கூடாதுன்னு தெரியும். நெருப்பை தொட்டா இந்த புள்ள என்ன இல்லை, பெரிய சண்டை வளப்பம் இல்லை. அப்படின்னு டெஸ்ட் வைங்க. சில நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில் ஏற்கனவே இருந்துக்கிறாங்க. எதை தொட பார்த்தாங்க? ஈச்சம்பழத்தை தான் தொட பார்த்தாங்க. சின்ன வயசுலயே புத்தி, நல்ல புத்தி. அல்லாஹ் என்ன செஞ்சான்? வெள்ளத்தை போட்டு மாற்றினான். என்னது? நெருப்பு தண்ணில் பிடிக்க வச்சு அதை எடுத்துருந்தாங்க, நாக்கில் வச்சாங்க, நாக்கு சுத்தப்பட்டுச்சு நல்லாவே. அதன் காரணமாக அவங்களுக்கு சின்ன ஒரு கொன்னல் இருந்தது. அவங்களுக்கு என்ன இருந்துச்சு? ஒரு சின்ன ஒரு கொன்னல் இருந்துச்சு. எங்க வளர்ந்தது? மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து ஃபிரௌன் என்ன சொன்னான்? அம் அன கைருன் மின் ஹாதல்லதி ஹுவ மஹீன் வலா யகாது யுபீன். நான் சிறந்தவனா அல்லது தெளிவாக பேச தெரியாத அப்படின்னா லேசாக கொல்லக்கூடிய இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் சிறந்தவரான்னு கேட்டான். அப்ப அது எங்களுக்கு என்ன வருது? வலா யகாது யுபீன், தெளிவான பேச்சு, அதாவது பேசுறது கொஞ்சம் சிக்கல் லேசான முறைக்கு இருந்தது அப்படி என்று எங்களுக்கு வழங்குது. அப்ப எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த குறையை நான் பேசும் பொழுது இந்த குறை எனக்கு நெஞ்சிடாத, மிச்சம் பாதிக்கப்படுற அளவுக்கு உண்டாக்கிறாரே. எப்பவு கவுலி, நான் பேசுற விஷயத்தை மக்கள் விளங்கெடுக்கணும். நான் எதை பேசுறேனோ, யா அல்லாஹ் நான் பேசுற விஷயத்தை மக்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். கேட்ட துவா. நாங்க சில நேரம் அடுத்தா கூட பேசுவோம். பேசுற டைம்ல பேச்சுல ஒழுங்கு, சுபஹானல்லாஹ், பேச்சிட ஒழுங்கு எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி தருது. எல்லாத்தையும் ஒழுங்கு காட்டிக்குது. ஒரு மனிதனுக்கிட்ட பேசி மிச்ச நேரம் என்ன செய்யப்படாது, ஒரே விஷயத்த திரும்ப 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 சொல்லி 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 எனக்கு நல்லா விளங்குது, எனக்கு இவர் போர் ஆகிட்டார், திரும்பவும் அதை வச்சு திரும்ப திரும்ப எழுப்பி பேசப்போ கூட என்ன நடக்கும்? கோபம் வரும். என்ன வரும்? கோபம் வரும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? அவர் நிலைமையை பற்றிக்கு புரியணும். தேவையோட ஈக்கிறாரா அல்லது கொஞ்சம் என்ன ஒரு தேவையோட வச்சுட்டு ஈக்கிறாரா? அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்யணும்? நிலைமையில கவனித்து பேசணும். அடுத்தது பேசுகின்ற நேரத்தில் நான் பேசியிருந்த வார்த்தை பிரயோஜனமான ஒரு வார்த்தையா, பிரயோஜனமான ஒரு வார்த்தையா இதெல்லாம் யோசனை பண்ணிக்கொள்ளணும். அப்ப ஏண்டா எங்களோட பேச்சுக்கும் கேள்வி கணக்கிக்குது. ஒரு மனிதன் நரகத்துக்கு போறது இதால கூடுதலா பல காரணங்கள் இருந்தாலும், பல உறுப்புகள் இருந்தாலும் பிரதானமான உறுப்பு நாக்கு. பிரதானமான உறுப்பு என்ன? நாக்கு. நாக்கால சொர்க்கத்துக்கு போன வரலாறும் ஈக்கிருக்குவாங்க, நாக்கால நரகத்துக்கு போன வரலாறும் ஈக்குது. அந்த அளவுக்கு முக்கியமான உறுப்பு தான் நாக்கு. ஒரு மனிதனை மனிதன் என்று மதிக்கக்கூடிய ஒரு உறுப்பு 2 இருக்கு ஒரு மனிதனுக்கிட்ட, மூளையும் நாக்கும். மூளையும் நாக்கும். மூளை உள்ளம், மூளையும் உள்ளமும் 2 ஒன்றிய இடத்துல. இந்த மூளையும் உள்ளமும் 2 ஒன்றிய சிந்திக்கின்ற ஆற்றல் உள்ளது. அந்த சிந்தித்த விடயத்தை வெளிப்படுத்தும் விதம் நாக்கு, உறுப்பு நாக்கு. எனவே ஒரு மனிதன் அல் மர்உ பி அஸ்கரைஹி, ஒரு மனிதன் என்று கணிக்கப்படக்கூடியது எதனால? அவன்கிட்ட இருக்கிற மிக சிறிய 2 உறுப்புகளாக அவன் மனிதன் என்று என்ன செய்யப்படுவான்? மதிக்கப்படுவான். கல்பிஹி வ லிசானிஹி, அதுதான் அவனுடைய உள்ளமும் நாக்கும். அப்ப பேசுகின்ற நான் என்ன எப்படியாப்பட்ட வார்த்தையை பேசுகிறேன் என்று யோசனை பண்ணிக்கொள்ளணும். சில நேரம் நாங்கள் பேசுவோம், அந்த பேச்சுவார்த்தை காட்சி கொடுக்கும் நான் ஒரு மடையினன். நான் சில ஆட்களோட பேசுவேன், அந்த பேச்சுவார்த்தை என்ன செய்யும்? நான் ஒரு புத்தகாரி என்ன செய்யும்? காட்டி கொடுக்கும். அதனால அளவோட பேசணும், எந்த இடத்துல எப்படி பேசணும் அதெல்லாம் புரிஞ்சு தெரிஞ்சே செய்யணும். பேசணும், யாருக்கிட்ட பேசணும், எந்த இடத்துல பேசினா விடயம் நடக்கும் என்று இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இந்த பேச்சுவார்த்தை விஷயத்துல. அதோட கேட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், வஜ்அல்னி வஸீரம் மின் அஹ்லி ஹாரூன அஹி, என்ன விடயத்துக்கு? நீ நபியாக
ஃபிரௌன் கிட்ட போக சொல்கிறாய், நான் தனியே போறதுக்கு தயக்கம் எனக்கு கொஞ்சம். எனவே என்னுடைய சகோதரரான நானாவான ஹாரூனையும் எனக்கு அல்லாஹ் ஒரு சப்போர்ட்டுக்கு தந்து விடு. அதன் மூலமாக நான் கொஞ்சம் பலம் அடைந்து கொள்வேன் என்று அல்லாஹ் கிட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்க. அல்லாஹ் என்ன சொன்னான்? அது ஊதீத சுலக யா மூசா, மூசாவே நீங்க கேட்டது எல்லாத்தையும் நான் செஞ்சுதாரேன். நீங்க கேட்டது எல்லாத்தையும் நான் செஞ்சுதாரேன். உங்களோட பேச்சு எல்லாருக்கும் விளங்கும், நாவுல பொன்னல் இருக்காது, உங்களோட சகோதரன் உங்களுக்கு சப்போர்ட், பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி இன்னொரு விடயத்தையும் என்ன மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் அதிகமாக பேசப்பட்ட நபியார் குர்ஆன்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் 137 தடவை 137 தடவை வந்து குர்ஆன்ல பலதரப்பட்ட இடத்துல. இன்னொன்னையும் கேட்டாங்க என்னது? யா அல்லாஹ், நான் ஏற்கனவே ஒருத்தனை திபித்தியில் ஒருத்தனை நினைச்சேன், கொலை செஞ்சுட்டேன், எனக்கு பயமாயிடுச்சு, அதற்கு பதிலாக இப்ப என்ன கொலை செஞ்சிருவாங்களோ என்று எனக்கு பயமாக இருக்குது. யா அல்லாஹ், அல்லாஹ் என்ன அந்த பயத்தை போக்கினான், பயப்பட தேவையில்லை. அதுக்கப்புறம் கேட்டாங்க வாஹி ஹாரூனு ஹுவ அஃஸஹு மின்னி லிசானன், என்னுடைய சகோதரன் நானா என்னை விட என்ன செய்வார்? அழகாக பேசுவார், தெளிவாக பேசுவார், அவரை நீ எனக்கு துணையாக ஆக்கிவிடு. அல்லாஹ் என்ன தெரியுமா? நீங்க கேட்ட தந்துட்டேன்னு சொன்னதுக்கு போறவும் அது அந்த இடத்துல சொல்றான் சூரத்து கசஸ்ல, ஷன சுத்து அதுதக்க பியாஹிக, நான் உங்களுடைய சகோதரனை கொண்டு என்ன செய்வேன்? பலமாக்குவேன், உங்களுக்கு சப்போர்ட்டாக அவர் ஆக்குவேன். வனஜஅல் லகுமா சுல்தானன், உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது அடுத்த மக்களுக்கு ஒரு பயம் கொண்டு வரும். ஃபிரௌனுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு தன்மை ஒன்று என்ன செய்யும்? ஏற்படும். பயப்பட வேணாம். பலா யஸ்ஸிலூன இலைக்குமா, அந்த உங்க ரெண்டு பேருக்கும் விபத்துகளாலேயோ ஃபிரௌனாலேயோ எந்த விதமான தீங்கும் ஏற்பட மாட்டாது. எந்த ஒரு தீங்கும் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது? ஏற்படுத்த முடியாது. நீங்க பயப்பட தேவையில்லை. இன்னனி மஅகுமா அஸ்மஉ வ அரா, நான் உங்களோட என்ன செய்வேன்? உறுதுணையாக துணையாக இருப்பேன். என்னுடைய உதவி, என்னுடைய தௌஃபீக், என்னுடைய ரஹ்மத், இரக்கம் எல்லாம் உங்களுடன் இருக்கும். நீங்கள் என்ன செய்வானாம்? பயப்படவானாம். அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், இன்னனி மஅகுமா அஸ்மஉ வ அரா, நான் உங்களோட உறுதுணையாக இருப்பேன். இந்த இடத்துல என்ன அர்த்தம்? அல்லாஹு தஆலா உறுதுணையாக, அல்லாஹ் எங்களுக்கு உறுதுணையாக இருப்பான் என்கிறது மூன்று விதமாக பங்கு தெரியும். அதுல ஒன்றாவது, அல்லாஹ் எங்களை கண்காணிச்சு கொண்டிருக்கிறான் என்கிற முதலாவது விடயம். அதுவும் மய்யா எப்படி வருது? மா யகூனு மின் நஜ்வா தலாசத்தின் இல்லா ஹுவ ராபிஉஹும் வலா ஹம்ஸத்தின் இல்லா ஹுவ சாதிசுஹும் ஐனமா குன்தும் ஹுவ ரப்புக்கும். அதாவது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்க எங்க இருந்தாலும் அல்லாஹ் உங்களோட இருப்பான். அப்படி என்ன அர்த்தம்? வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும். அது அர்த்தம் என்ன? அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். உங்களுடைய செயற்பாடுகளை அவனுக்கு முன்னால் மறைக்க முடியாது. நன்மை இருந்தாலும் சரி, வெளிச்சத்தில் இருந்தாலும் சரி, கண் சிமிட்டு கண்ணின் மூலமாக நாங்கள் என்ன செய்வோம்? சில இஷாரா கொடுப்போம், சமிக்க கொடுப்போம். அது கழிச்சிட்டிக்கிற எங்க யாருக்கும் வழங்காது. அவரை யார் பார்த்தாலும் அவருக்கு மட்டுமே நிந்திக்கும், அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். இதை கூட அல்லாஹ் செய்வான், தெரிஞ்சு வைத்திருக்கிறான். யஅலமு சிர்ரக்கும் வ நஜ்வாக்கும், உங்களோட ரகசியத்தையும் அல்லாஹ்க்கு தெரியும், நீங்க பகிரங்கமா செஞ்சதும் அல்லாஹ்க்கு தெரியும். மறைக்க முடியாது. என்ன செய்ய முடியாது? மறைக்க முடியாது. இந்த மஹியத் வஹுவ மஅக்கும், அவன் உங்களோடு இருக்கிறான் என்கிற அந்த விடயத்துக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் உங்களை கண்காணிச்சு கொண்டிருக்கிறான், உங்களை அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். எந்த ஒன்றையும் என்ன செய்ய முடியாது? மறைக்க முடியாது. அது ஜின்னாக இருக்கட்டும், மனிதனாக இருக்கட்டும், நல்லவனாக இருக்கட்டும், கெட்டவனாக இருக்கட்டும், யாரோடையும். இது எல்லாருக்கும் பொதுவானது. இரண்டாவது ஒன்று இருக்கு. நாங்கள் சில நல்ல அமல்கள் செய்வோம், சில தன்மைகள், சில விடயங்களை மேற்கொள்வோம். அந்த நிலைமை, அந்த தன்மை என்னிடம் இருக்குமா இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு இருக்கும். அதுதான் என்ன? இன்னல்லாஹ மஅல்லதீன தகவ் வல்லதீன ஹும் முஹ்சினூன். அல்லாஹ் யாரை, எந்த மனிதன் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழ்கிறாரோ, நல்ல அமல்கள் செய்கிறாரோ, நல்ல விடயங்கள், நல்ல குணங்களோடு நல்ல முறையில் வாழ்கிறாரோ, அவருடன் அல்லாஹ் இருக்கிறான். என்ன அர்த்தம்? இன்னல்லாஹ மஅஸ் சாபிரின், நிச்சயமா அல்லாஹ் தஆலா பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் அப்படின்னு நாம பார்க்கிறோமே. அது அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுடைய உதவி, இந்த தன்மை அவருக்கு இருக்கும் காலம் எல்லாம், பொறுமையாக இருக்கிற பண்பு இருக்கும் காலம் எல்லாம், தக்வாவோடு அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நட்புறுத்தல் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ்வுடைய உதவி அவருக்கு
கிடைக்கும். இது இந்த நிலைமை ஏற்படும் பொழுது அல்லாஹ் தஆலாவுடைய உதவி அவருக்கு கிடைக்கும். மூன்றாவது, சில குறிப்பிட்ட நபர்களுக்கு அல்லாஹ் நிச்சயமா அவங்களுடைய தான் நிற்கிறான், அல்லாஹ் உதவி நிச்சயம் கிடைக்கும். அது யாரு? இந்த இடத்துல ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன் கிட்ட போற நேரத்துல யார்ட கண்காணிப்புல முழுக்க முழுக்க இருக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய கண்காணிப்புல இருக்கிறாங்க. அவன் அடுத்த காஃபிர் அடைந்த ஃபிரௌனாலையும் ஃபிரௌனுடைய படையாலும் எந்த ஒரு தீங்கு செய்ய முடியாது, விளைவிக்க முடியவே முடியாது. அதே மாதிரி எங்கட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹிரா கோயில் இருக்கும்போது என்ன சொன்னாங்க? லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. குறைஷிகள் வந்துட்டாங்க, தேடி 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 ஹிஜ்ரத் போகும்பொழுதும் தேடி வந்துட்டாங்க. இவங்க யாரு? அபூபக்கர் இருந்தாங்களும் நபி சல்லல்லாஹு புகைக்குள்ளுக்கும் எட்டி பார்த்த முடிஞ்சு கதை முடிஞ்சு. அபூபக்கர் தான் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்களே, கவலைப்படவானா, அல்லாஹ் எங்களோட இருக்கிறான், எட்டி பார்க்க அவங்களுக்கு முடியாது, எட்டி பார்க்க முடியாது. இது பிரத்தியமான இவங்களுக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா கொடுத்த சந்தர்ப்பம், அல்லாஹ் கொடுத்த சந்தர்ப்பம். எனவே நல்ல ஒரு மனிதனாக இருந்தால், சொல்லக்கூடிய பழக்க வழக்கம் இருக்குமா இருந்தால், நற்குணத்தோடு அடுத்தவரோடு பழகிற பழக்கம் இருக்குமா இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு இருக்குது. நான் ஏற்கனவே பார்த்தோம் தொழுகை, அதே மாதிரி தக்வாவுடைய வாழ்க்கை, அதே மாதிரி இஹ்சான். இஹ்சான் என்ன? எல்லாரையும் நல்ல முறையில் பழகிக் கொள்வது. ஆனா இன்றைக்கு வந்து மனுஷன் வரலையே, அவர் வராட்டி எங்களுக்கு மிஸ்ஸிங் உணர்வு வரும். ஏன்? அவ்வளோ ஒரு மனுஷன், அவருடைய வார்த்தைகளை உள்ளத்துக்கு ஒரு மருந்து. வந்தா என்ன செய்ய மாட்டார், நெகட்டிவான வார்த்தையெல்லாம் பேசவே மாட்டார். வந்தா என்னது, நான் என பிரச்சனையை சொல்லுவேன், அவர் பேசுகிற எல்லா வார்த்தையும் பாசிட்டிவ். அதை கேட்டாலே எனக்கு மனசு சந்தோஷப்படும். ஏற்கனவே வந்து பிரச்சனை நான் எனக்கு கேட்கிறேன், அது உனக்கு கிடைக்காது. ஏற்கனவே சொன்னது எதுக்கு? கொஞ்சம் ஆறுதலுக்கு. சின்ன வார்த்தை இடி விழுந்த மாதிரி. என்ன பிரச்சனை வந்தது? 60% பள்ளி விட்டு போக்குள்ள 90% போறது. என்னடா எப்படி பேசிட்டா எனக்கு இப்படின்னு அப்படி கப்பறாரு. கஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் பயப்படலாம், முயற்சி செய்யுங்க, நாங்களும் பார்க்குறோம். அப்போ சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் ஈக்குது. இதுதான் நல்ல பழக்கம். வந்தோடனே என்னது? வந்தோடனே எல்லோருடையும் சலாம் கொடுத்து பேசுவார். என்ன செய்ய சோமா, என்ன நிலப்பாடு, இப்படி எல்லோருடையும் பேசிட்டு போகல, அதே மாதிரி வரப்போக்கல எல்லோருடையும் பேசி. இதுதான் நல்ல நல்ல பழக்க வழக்கம். இதுதான் நல்ல பழக்க வழக்கம். இப்படித்தான் நான் ஈக்கணும். அட என்னோட அந்த மனுஷன் இன்றைக்கு வரையில, சரி நல்ல ஒரு மனுஷனை மிஸ் ஆகிட்டானு, அப்பா இன்றைக்கு அவன் வரல, முடிஞ்சு நல்ல நல்ல சந்தர்ப்பம். எப்படி இருக்கு என் வாழ்க்கை? நான் மிஸ் ஆகினா என்னை பற்றி யோசிக்கிறது கொஞ்சம் பேர் இருக்கிறாங்களா? பார்த்துக்கொள்ளணும் நாங்கள் ஒவ்வொருத்தர். எனவே இதே மாதிரி தான் நான் நல்ல ஒரு மனிதனாக, நல்ல பழக்க வழக்கத்தோடு அல்லாஹ்வுடைய கடமையும் பேணி செய்து வரக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தால் நிச்சயமாக நான் எப்படி இருப்பேன்? அல்லாஹ்வுடைய உதவியை பெற்ற ஒரு மனிதனாக, நல்ல ஒரு மனிதனாக, பாக்கியவனாக இருப்பேன். அப்போ எனவே இப்போ என்ன நடந்தாச்சு? மூசா அலைஹிஸ்ஸலாம் தனது குடும்பத்தை அப்படியே கூட்டிட்டு போறாங்க. அங்கே போனதுக்கு பின்னால அல்லாஹ் தஆலா சொல்றான், இذهب أنت وأخوك بآياتي. ஏ மூசாவே, நீங்களும் உங்களோட சகோதரன் ஹாரூனும் இந்த அத்தாட்சிகளை எடுத்துக்கொண்டு என்ன செய்யுங்கள், ஃபிரௌன் கிட்ட போங்க. போய் தெரிஞ்சு செய்யணும். இப்போ நான் சின்ன விஷயத்துக்கு தோதுவாகிறது. ஃபகூலா லஹு கௌலன் லையினன். நீங்கள் அவனோட எப்படி பேசணும்? ரெண்டு பேரும் நல்லமாக பேசணும், சாஃப்டாக பேசணும், கோவப்படப்படாது. நீங்கள் உண்மையிலே ஹப்லாக இருக்கிறீங்க, அவன் தன்னை இறைவன் சொல்லிட்டு இருக்கிறான், பாரதூரமான வார்த்தையை பேசிடப்படாது. அது மட்டுமா? இன்னொரு விஷயம், யார் எடுத்து வளர்த்தது, யார வீட்டில் வாழ்ந்தது, நன்றியை மறக்கப்படாது. நன்றியை மறக்கப்படாது. எங்க இருந்தது? ஃபிரௌன் யாரு? வளர்ப்பு தந்தை மூசா அலைஹிஸ்ஸலாம். பால் கொடுக்க கூலி கொடுத்தது யாரு? ஃபிரௌன். நல்ல சாப்பாடு கூட கொடுத்தது யாரு? ஃபிரௌன். இப்ப நீங்க அவன் தன்னைத்தானே கடவுள் பெருமை அடிச்சுட்டு இருக்கிறான். அவனுக்கிட்ட போனாலும் நீங்க என்ன செய்யணும்? கண்ணியமா பேசணும். ஏன்னா உம்மா வாப்பா எந்த அளவுக்கு இஸ்லாம் வழிகாட்டிக்குது. இஸ்லாத்தை என்னது இன்றைக்கு பிள்ளையா சித்தரிச்சு இஸ்லாத்தை சுக்கூடாக்கி வச்சிருக்குது. ஆனா அதுலேயும் என்ன கவலை, எங்களோட முஸ்லீமுக்கும் இன்னும் தெரியாது சில விஷயங்கள். அது உள்ள ஒன்றுதான் என்ன, பிற மதத்தவன் சாப்பிட்டு சாப்பிடு, அவன் உடுத்த உடுப்பு என்ன செய்யணும்? உடுப்புறதுக்கு அவன் தான் மனுஷனை பள்ளி உடுப்பு என்ன செய்யணும்? அந்த மனுஷனை பள்ளி கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கணும். எந்த பிரச்சனையும் இல்லை.
கட்டணம் எல்லாம் கொள்ளவே வராது. எந்த அளவுக்குண்டா வாயில வாசம் வந்தா கூட நீ சாராய குடிக்கிறன்னு அர்த்தம் இஸ்லாம் சொல்லுது. அதனால கண்டிருக்கணும், ஊர்ஜிதமாகணும். வெறுமனே வாசத்தை என்ன செய்யறாரு, சில நேரம் அவர் பழைய தேனை குடிச்சிட்டு வந்திருக்கிறது. அவர் என்ன செய்யறது, சில நேரம் பழைய தேனை குடிச்சிட்டு வந்திருக்கிறது. அதுவும் அதே வாசம் தான். பாப்பா மகன் முஸ்லிம், அம்மா பாப்பாவும் பிற மதத்தவங்க. என்ன செய்யணும், நீங்க இந்த உலகத்துல அவங்கள பராமரிக்கிற அனைத்து விஷயத்தையும் நீங்க என்ன செய்யணும், பராமரிக்கணும். அவங்களுக்கு செலவு கொடுக்கணும். எவ்வளவு அழகான ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். நாங்கள் இதெல்லாம் விலங்கெடுக்கணும். மீதமுள்ள சப்ஜெக்ட் இன்ஷால்லா வரலாறு அடுத்த கிழமை நாங்கள் இன்ஷால்லா பார்ப்போம். அதுக்கு முன்னால் ஒரு விஷயம் என்னது, இஸ்லாத்தில் தீவிரவாதம் இல்லை. இஸ்லாம் தீவிரத்தை போதித்த ஒரு மார்க்கம் கிடையாது. இன்னைக்கு நடக்கிற சில விஷயங்களை வச்சு நான் சொல்றேன். அதில் என்னது முக்கியமான ஒரு விஷயம், எங்கள்கிட்ட யாரும் கேட்டால் நாங்கள் பதில் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். இப்போ எங்கள் நாட்டில் ஈஸ்டர் தாக்குதல் நடந்துச்சு. அப்போ அந்த நேரத்தில் என்ன வந்துச்சு நாங்கள் பார்த்தோம் தானே. அல்லாஹ் இவங்க வீரமரணம் அடையிறதுக்காக வேண்டி தனது உயிரை அந்த 8 பேரும் கொடுத்தாங்க. அதே மாதிரி என்னது 80 ஹூருல் ஈன், அந்த கருத்து அந்த பேசப்பட்ட விஷயம் 80 ஹூருல் ஈன் கிடைக்கும், சொர்க்கத்தில் அவங்களோட வாழ்வாங்க என்பதற்காக வேண்டித்தான் உயிரை மாய்த்து கொண்டார்கள் என்று செய்தி வந்துச்சா இல்லையா, வந்துச்சு. அதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஏன் தெரியுமா, ஜிஹாத் என்கிற அந்த வார்த்தைக்கு தானே, அது எப்ப அநியாயம் செய்யப்படும் பொழுது, எனக்கு அநியாயம் நடக்கிற நேரத்தில் நான் என்ன செய்யணும், நான் வாய்ப்பத்திட்டு இருக்கிறார், நான் எனக்கு முடியுமா இருந்தால் நான் அது போராடணும். அநியாயம் செய்யப்படுகின்ற நேரத்தில் நான் சுதந்திரியாகிறேன், எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, நிம்மதியாகிறேன். அடுத்த மக்களால் பிற மதத்தவர்களால் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னா பிற மதத்தவன் அண்டை வீட்டில் இருந்தால் அவருக்கு கொடுக்க வேண்டிய கல்வி தான் என்ன செய்யணும், கொடுக்கணும். நல்ல முறையில் வாழணும். குப்பை தூக்கி அங்கால போடலாம், அநியாயம் செய்யலாம், அது அநியாயம் தான். அப்ப எங்களுக்கு தீங்கு விளைவிக்காத வரைக்கும் நாங்களும் தீங்கு விளைவிக்கிறார். அவங்க நல்ல முறையில் வாழ்ந்தா நாங்கள் அவங்கள நல்ல முறையில் பார்த்துக்கொள்ளணும். எப்ப பிரச்சனை இருந்தால் இப்ப என்னுடைய உயிரை போக்குறதுக்காக வேண்டி அவனும் சேர்ந்து சரி செய்யறான், இப்ப நினைக்கிறான் பார்த்துக்கிட்டு ஈக்கலாம், அவனும் வரனா நான் என்ன செய்யணும், என்னுடைய உயிரை நான் பாதுகாக்கிறதுக்காக வேண்டி முயற்சி செய்யணும். இப்ப பலஸ்தீனம் நடக்குது, அது அவனோட உடைமையை என்ன செய்யறாங்க, கைப்பற்றுறாங்க. இவங்களுக்காக வேண்டி அது ஜிஹாத், உண்மையிலேயே உயிரை பாதுகாத்துக் கொள்றதுக்காக வேண்டி தன்னுடைய உடமையை பாதுகாத்துக் கொள்றதுக்காக வேண்டி செய்யறாங்க. ஆனால் இந்த ஈஸ்டர் தாக்குதல் மேற்கொண்டாக்கள், அதே மாதிரி அந்த காஷ்மீர்ல அந்த நிலைமையை உண்டாக்கின ஷூட் பண்ணினாக்கள், இதுக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன இல்லை, சம்பந்தமே இல்லை. அது ஜிஹாதே இல்லை, அது தீவிரவாதம், அநியாயம். எந்த விதமான தீங்கும் விளைவிக்காத அந்த மக்களுக்கு நான் அநியாயம் செஞ்சுக்கிறேன். அதெல்லாம் சொற்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. ஒன்றாகும். ஏன் ஹதீஸ்ல வருது, குர்ஆன் ஆயத்து சொல்லுது, வமை யக்துல் முஃமினன் முத்தஅம்மிதன், எந்த ஒரு மனிதன் ஒரு மூமினான ஒரு மனிதனை வேண்டுமென்று கொலை செய்கிற நோக்கத்தில் கொலை செய்தால் ஃபஜஸாஉஹு ஜஹன்னமு ஹாலிதன் ஃபீஹா, நரகத்தில் நிரந்தரமாக இருப்பான் வந்திருக்கிறது. குர்ஆன் நேரடி வசனம். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு அது இரண்டாவது விஷயம். அல்லாஹ்வுடைய மன்னிப்புங்கிறது அது இரண்டாவது விஷயம். முதலாவது குர்ஆன் என்ன சொல்லுது, ஒரு மூமினை ஒரு மனிதனை வேண்டுமென்று கொலை செய்தால் நரகத்துக்கு போவான், நரகத்தில் எப்படி இருப்பான், நிரந்தரமாக இருப்பான் வந்திருக்கிறது. எவ்வளவு நேரடி வசனம். அதோடைய மன்னிப்பு நடத்தாப்புல. ஏன் அங்கேயும் ஒரு முஸ்லிமை கொலை செய்கிறாங்க. எனவே அது தீவிரவாதம், இது ஜிஹாத். எனவே இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அநியாயம் செய்யப்படுகின்ற நேரத்தில், என்னுடைய உயிருக்கும் உடமைக்கும் ஆபத்து வருகின்ற நேரத்தில் தான் எனக்கு இன்னொரு மனிதனுக்கு என்ன செய்ய முடியும், என்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி இன்னொரு மனிதனை கொலை செய்ய முடியும். அது இல்லாமல் சும்மா போற ஒரு மனிதனை பிடிச்சி கலத்தப்பட்டுனா அது பாவம், அநியாயம், தீவிரவாதம். இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். நினைச்சு செல்றதுக்கு மிஸ் ஆகிடுது. அல்லாஹ் ஒரு மனிதனோட பேசுறதா இருந்தால் 3 விதமாக பேசுவான். அல்லாஹ் தஆலா மனிதனோடு கண்டக்டை வைக்கிறதா இருந்தால் 3 விதமாக செய்வான். குர்ஆனுடைய வசனம், வமா கான லிபஷரின் ஐ யுகல்லிமஹு அல்லாஹு இல்லா வஹ்யன் அவ் மின் வராஇ ஹிஜாபின் அவ் யுர்சில ரசூலன் ஃபயூஹிய பிஇذனிஹி மா யஷா. முதலாவது, அல்லாஹ் ஹிஜாபுக்கு பின்னால், அந்த திரைக்கு பின்னால் இருந்து அசரீரியாக என்ன செய்வான், கலைப்பான். நீ நடந்த மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் நேரடியாக. இரண்டாவது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வஹியை அறிவித்து என்ன செய்வான்,
அது நபிமார்களுக்கு மட்டும் விசேஷமானது. அடுத்தது எங்களோட பெற்றிருந்தால் ஒரு நபியை அனுப்பி அவரின் மூலமாக என்ன செய்வான், எங்களோடு கதைப்பான். இதுல முதலாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோடு அல்லாஹ் நேரடியாக என்ன செஞ்சான், கதைச்சான். வகல்லமல்லாஹு மூசா தக்லீமா, அல்லாஹ் மூசா நபியோடு நேரடியாக கதைத்தான்.